பஸ் முதல்ல லாரி வரைக்கும் அத்தனைக்கு அத்தியாவசிய தேவை என்னங்க? டீசல். அந்த டீசல் வாஜ்பாயுடைய ஆட்சியிலே 24 ரூபாய் 2004, இன்னைக்கு 60 ரூபாய். ஒண்ணு. இப்படி அத்தியாவசிய பொருட்களுடைய விலையேற்றத்திற்கு முக்கிய காரணமே இந்த பெட்ரோல் டீசல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கார்கில் போரில் வீரர்கள் சாகிறார்களே சொல்லிட்டு நம் தலைவர் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் அப்ப சினிமா நடிகரா இருக்காருங்க. எல்லா நடிகர்களையும் ஒன்று திரட்டி சென்னை, கோயம்புத்தூர், மதுரைன்னு சொல்லி 3 இடத்துல கலை நிகழ்ச்சி நடத்தி கார்கில் போரிலே உயிரிழந்த வீரர்களுக்கும் கார்கில் போரிலே நம்முடைய நாடு எவ்வளவு பாதிச்சிருக்கிறதுக்காக நிதி சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லி கலை நிகழ்ச்சி எல்லாம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 5 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணி தமிழ்நாடு இந்திய அரசாங்கத்தில் கொண்டு கொடுக்கறாங்க. நடிகர் சங்கம் சார்பா தலைவர் தலைமையில் காமன்வெல்த் நாடெல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன சொன்னா இந்தியாவோட காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை நடத்துறான்னு சொல்றான். உலக நாடெல்லாம் காமன்வெல்த் அமைப்பில் இருக்கிற எல்லா 32 நாடுகளும் சொன்னதனுடைய அடிப்படையில இந்தியாவிலே காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்குது. அந்த விளையாட்டு போட்டியில் என்ன பண்றான் இவன்? 19,000 கோடி கொள்ளையடிக்கிறானுங்க. இவெல்லாம் மனிதனாங்க? இப்படி ஒட்டுமொத்தமாக கொள்ளையடித்து திமுக 1,76,000 கோடியை கொள்ளையடிச்ச உடனே இவனும் குளிச்சுக்கிட்டான். அதுவரைக்கும் கம்முன்றது காங்கிரஸ்காரன் நிலக்கரி சுரங்கத்தை ஒதுக்கீடு செய்வதில் எப்படி திமுகவுடைய ராஜா முன்னாள் வந்தவனுக்கு முன்னாள் உரிமையை கொடுக்கிறான்னு சொல்லி கொடுத்தாரோ அதே அடிப்படையில் நிலக்கரி சுரங்கத்தை ஒதுக்கி நீ 1,76,000 கோடி தானே, நான் 1,80,000 கோடி ஊழல் பண்றேன்னு சொல்லி இன்றைக்கு இந்திய நாட்டை உலக அரங்கில சர்வதேச அரங்கிலே தலை குனிய வைத்தது இந்த திமுகவும் காங்கிரசும் என்பதை மறந்துவிடக் கூடாது. 60 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு முதலமைச்சர் எப்படா 66 கோடிக்கு சொத்து சேர்க்க முடியும்னு நாம எல்லாரும் பார்த்தோம். இன்றைக்கும் அந்த வழக்கு பெங்களூர் நீதிமன்றத்திலே ஜெயலலிதா மீது நடந்து கொண்டிருக்கிறது. பெரியவர்களே, வாய்தா மேல வாய்தா வாங்குறாங்க, வழக்கு நடத்த மாட்டேங்கிறாங்க. நீதிபதி கண்டிக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக அரசு வழக்கறிஞரையே விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அரசு வழக்கறிஞர் டெல்லியில போய் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறார்? தனக்கு உடல்நிலை சரியில்லைன்னா வேறொரு வக்கீல வச்சு வாதாடலாம்ல. நீ வெளியே போடா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பதவி ராஜினாமா மட்டும் வெளியே போயிட வேண்டியதானே. எனக்கு உடல்நிலை சரியில்லை, 3 வாரம் டைம் கொடு. ஏன் 3 வாரம் முடிஞ்சோன்னா பிஜேபி ஆட்சி வந்துடும். வேற என்ன நடக்க போகுது? 3 வாரம் டைம் வாங்கியிருக்கா ஜெயலலிதா, வாங்கியிருக்காங்க. 3 வாரத்திற்கு பிறகு நரேந்திர மோடியின் ஆட்சி வரப்போகுது. அன்னையோட ஜெயலலிதாவுக்கும் சாவு மணிதான், அதிமுகவுக்கு சேர்த்து சமாதி கட்டிட வேண்டியதான். மறந்து விடாதீர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சின்னம் முரசு சின்னம். புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சின்னம் முரசு சின்னம். இந்தியாவை வல்லரசாக்கிட நரேந்திர மோடி வேண்டும் பெரியவர்களே. தமிழகத்தை நல்லரசாக்கிட புரட்சி கலைஞர் கேப்டன் வேண்டும் பெரியவர்களே. மறந்து விடாதீர்கள் முரசு சின்னத்தை. உங்கள் வாக்கு முரசு சின்னத்திற்கு என்று சொல்லி நரேந்திர மோடியை பிரதமராக்கிட, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை வெற்றி பெற வைத்திட முரசு சின்னத்திலே வாக்களிப்பு. உங்கள் வேட்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் சவுந்தர பாண்டியனுக்கு உங்கள் வாக்குகளை முரசு சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் தாருங்கள். மறந்து விடாதீர்கள் முரசு சின்னத்தை என்று சொல்லி இங்கே வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி முரசு சின்னத்தை மறந்து விடாதீர்கள், மறந்து விழுந்து விடாதீர்கள். உங்கள் ஓட்டு முரசு சின்னத்திற்கு, உங்கள் வாக்கு முரசு சின்னத்திற்கு என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.